காலிபகல் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா திருப்பூர்ல மாமா வீட்டுக்கு வந்துட்டு கல்யாணம் 1 மாசம் ஆச்சு. ஆனாலும் வந்துட்டு எதுக்காக வந்தோம் அப்படின்னா அது என்ன விருந்துக்காக வந்தோம். இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு வீட்டில் இருக்க போர் அடிச்சிச்சு, அதனால படம் பார்க்க போயிட்டு இருக்கோம். ரொம்ப தூரம் இருக்கு. அங்கேயே எடுக்கலான்னு பார்த்தா வந்து மச்சான் வந்து வீடியோ எடுக்க விட மாட்டேன்ட்டாப்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வந்துட்டு நிறைய இருக்கிறதுனால அங்கெல்லாம் வீடியோ எடுக்க வேணாம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு மச்சான் கொஞ்சம் செய்யட்டாப்ல. எப்பவுமே இப்பெல்லாம் ஆக மாட்டாப்ல. நம்மளோட மோசமான கேரக்டர் வரு, ஐ மீன் வைக்கப்பட மாட்டாரு. ஆனா ஏன் தெரியல வைக்கப்பட்டாரு. அதனால இங்க வந்துட்டு பசங்க மச்சான் எந்த ஏரியா அது? மலர்மதியா? வளர்மதி இந்த ஸ்டாப் பேரு. தேட்டர் பேர் பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்குது. எப்படி கேமரா திருப்பூர்னு தெரியல. அப்புறமா திருப்பி ஸ்ரீசக்தி. அது எந்த மச்சான் தேட்டர் பேரா? லைட்டா தொண்டையில கிச்சு கிச்சுன்றால வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கும். கொஞ்சம் மோசமா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ரோட்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மழை வந்ததுனால கொஞ்சம் மோசமா இருக்கு. அதனால பரவாயில்ல, ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுல என்ன இருக்கு? அங்க போமா, இங்க இருக்கு திருப்பூர். அதனால இப்போ நம்ம அங்கே இருக்கோம்னா திருப்பூர்ல இருக்கும். திருப்பூர்ல வளர்மதி ஸ்டாப்ல அது தேட்டர் பேர் என்ன? ஸ்ரீசக்தி. ஆமா, ஸ்ரீசக்தி சினிமாஸ்ல இருக்கும். போயிட்டு அங்க போய் தேட்டர் எப்படி காமிக்கிறேன். உள்ள போயிட்டு ஒரு 2 காட்சிகள் மட்டும், 2 சீன் மட்டும், 2 பிட் காமிக்கிறேன். இப்பொழுது நாம் காவிரி ஆற்றங்கரையிலே இருக்கிறோம். எங்க மச்சா? ஐயா இந்த இருக்கு, இங்க பாருங்க. ஒரு நேரம் அப்படியே பல இருந்துச்சேன். தண்ணி எல்லாம் அப்படியே கிளியரா இருந்துச்சா. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கூவாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதான் அந்த திருப்பூர். நம்ம வந்து இந்த ரோட்ல நடந்து வந்தோம். இப்ப இந்த ரோட்டை அப்படி கிராஸ் பண்ணி இப்படி வந்தோம்னா பாத்தீங்கன்னா அதான் அந்த தெரியுது பாத்தீங்களா? அதான் வந்துட்டு ஸ்ரீசக்தி துளசின்னு போட்டிருக்கு. ஓ, அங்கே இல்லையா மச்சான் தேட்டர்? இங்கே இருக்கு. ஆமா, சாரி மை மிஸ்டேக். அதான் தெரியுது பாருங்க. அதான் வந்துட்டு தேட்டரு. பக்கத்துல போயிட்டு விஷுவல் காமிக்கிறேன். குழப்பமா இருக்கு. சூர்யா படத்துக்கு போலாமா இல்ல தலை படத்துக்கு போலாமா அப்படின்னு. இங்க பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு சின்ன ரவுண்டான ஒன்று இருக்கு. எவ்வளோ இதா இருக்கு பாருங்களேன். எத்தனை வண்டி நின்றுட்டு இருக்குன்னு. ஒரே டிராபிக் ஆமா. சுத்தி கார் வண்டி வாகனங்கள்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். மச்சான் பேட்மேன் இருக்கு மச்சான். பேட்மேன் பாப்போமா? ஆமா பத்தில வீடியோ எடுக்கிறதுல வந்துட்டு ரோட கிராஸ் பண்றதே மறந்துட்டோம். இதோ ஆமா மச்சான் ஜூஸ் வேணா மச்சான். தடம் முடிச்சிருக்கு மச்சான். இப்போ வந்துட்டு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஜூஸ் குடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கோம். ஒரே வெயிலா, கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நடந்துட்டோமா. அதனால வந்துட்டு பயங்கரமா ஒரு மாதிரி இதா இருக்கு. தடுமை வதச்சு வாட்டுது. ஆனாலும் வந்துட்டு வேற வழியில ஜூஸ் குடிச்சு ஆகணும். ஒரே ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஆசைப்பட்டு 1.20க்கு போக வேண்டிய ஷோ வந்து இப்ப பாத்தீங்கன்னா 1.20 ஆகி போச்சு. 1.29 ஆகி போச்சு. 10 நிமிஷம் வேஸ்டா போனதுனால நாங்களுக்கு அதனால சூர்யா படத்துக்கு போக முடியல. அதனால வேற வழியே இல்லை. இன்னைக்கு ஆமா வழியில குறைஞ்சோம்னா கல்லால் அடிப்பாங்க. கம்மல்ல வந்துட்டு கழுவி ஊத்துவாங்க வச்சான். அதனால அது வேணாம். அதனால இன்னைக்கு 2 மணிக்கா? ஆமாச்சா 2 மணிக்குன்னா ஆமா வந்துதான் இருக்கே. எவ்வளோ மிச்சம் அடிக்குது? 450. பரவாயில்ல. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்துட்டு ரொம்ப சீப்பாகவே இருக்கு. ஆனால் வேற வழி இல்லை. மணி வந்துட்டு 1:40 ஆச்சு. இன்னும் 20 நிமிஷம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். போமா, இன்னும் 20 நிமிஷம் நம்ம உட்காந்தாதான் இருப்போம். வாங்க. பாருங்க, செக்கிங் நடந்துட்டு இருக்கு. பெரிய டிவி ஒன்று வச்சிருக்காங்க. டிக்கெட் எடுத்தோம்னா இந்த நேரத்தில் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். இங்கே நம்ம செலவழிக்கிறதுனே பல கடை வச்சிருக்காங்க. ஏப்ரல் 8 அடுத்த ஒரு படம் வரப்போகுது. இங்கே வேற மாதிரி இருக்கு. நினைக்கிறேன் அந்த வென்டிலேஷன் வழியா வருது. இந்த இருக்கு மொபைல் அவுட்ஃபிட்டர்ஸ்னா அது என்னன்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க. ஜூஸ் கடை, இங்கே ஹோட்டல் கடை, டிவியில் பாப்கார்ன் கடை, இங்கே பாப்கார்ன் கடை, பக்கத்து கடை. மச்சான் ஏதோ ஒரு கடை வச்சிருக்காப்புல. மச்சான் சொல்லுங்க மச்சான், இந்த படம் எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி இருக்க போகுது? உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கு இந்த படத்துக்காக? செமையா இருக்கு நினைக்கிறீங்களா? ஓகே. இப்போ என்னன்னா டிக்கெட் மேல ஓகே. ஓகே. ஒரு பாப்கார்ன் ரேட் மட்டுமே கிட்டத்தட்ட 200 ரூபா. பாப்கார்ன் ரேட்டு 200 ரூபாயா?
டிக்கெட்டோட 3 டிக்கெட் 450 ரூபா தான். ஆனா சாப்பாடுல வந்து அதிகமா இருக்கு. அப்படியே சுத்தி ஒரு ரவுண்டு காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கு. அங்க பாருங்க அந்த சீலிங் டிசைனை பாருங்க, அதுவும் வேற லெவல்ல இருக்கு. சிக்கவத்தில விளம்பரத்தை தியேட்டருக்குள்ளார வந்துட்டோம். ஏற்கனவே பயங்கரமா தண்ணி முடிச்சிருக்கு. இதுல இருந்து உள்ள ஏசி இங்க பாருங்க, சீட்டை பாருங்களேன். சாய் 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 யோ யோ மச்சான், நீங்க மச்சான் கீழ வாங்க. எப்படி இருக்குது? கீழ வாங்க, கீழ அப்படி மேலே ஏறுங்க, ஏறுங்க. டெக்கரேஷன் நல்லா இருக்கு, இந்த பெயிண்டிங் நல்லா இருக்கு. படத்துக்கு சந்தை வந்துடுவேன். இந்த தியேட்டர்ல மொத்தம் 8 ஸ்கிரீன் இருக்கான், 5ல 8. அதாவது படம் பார்த்தாச்சு, ஆனா படம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. அதாவது ஒரு ஃபேமிலியா போய் பார்க்க வேண்டிய ஒரு படம், ஆக்ஷனா இருக்கட்டும், ஃபேமிலி சப்ஜெக்டா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கு. அப்படியே வரும்போது ஒரு பெருமாள் கோயில்ல வந்துட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம். அதான் இந்த பொட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது பஸ் ஸ்டாண்டா, ஆனா மெட்ரோ மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க பாருங்களேன். திருப்பூர்ல வந்துட்டு மெட்ரோ அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த தெரிய பார்த்தீங்களா பில்டிங், அது எதுக்கு அவ்வளவு பெரிய பில்டிங்னே தெரியல, ஆனா பயங்கரமா இருக்கு. இங்க பாருங்க டிசைன். என்னதான் வந்துட்டு ஒரு பக்கம் அந்த பஸ் ஸ்டாண்டு அழகா வேலை நடந்துட்டு இருந்தாலும், இங்க வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் டாய்லெட் இருந்தாலும் இந்த பாருங்க இந்த மாதிரி பப்ளிக்ல போறதான் வந்துட்டு மக்கள் வந்துட்டு வாடிக்கையா வச்சிருக்காங்க. என்னத்த பண்ணாலும் அந்த பாத்தீங்களா இங்கிட்டு மேல அவ்வளவு அழகா இருக்கு, கீழே வந்துட்டு அவ்வளோ அதோட ரொம்ப அழகா இருக்கு. வெயிட்டிங். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படிலாம் குட் நைட்.